ஜீராருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். இந்தியா இலங்கை இடையிலான மீனவர் பிரச்சினை குறித்து பேசி வருகின்றோம். நம்முடைய அரங்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த வன்னியரசு அவர்கள் இணைந்திருக்கின்றார். 1974 ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தை தாண்டி 1976 ஆண்டு மீண்டும் ஒரு ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே கையெழுத்தானது. இது மிக முக்கியமான ஒப்பந்தம், கவனிக்க வேண்டியது ஒன்று. இந்திய பிரதமர் இந்திரா காந்தி, இலங்கை பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. எல்லை குறிக்கப்படாத, அதாவது ஏற்கனவே பாக் ஜலசந்தி கடற்பகுதியில் எல்லை குறிக்கப்பட்டது, எல்லை குறிக்கப்படாத மன்னார் வளைகுடா மற்றும் வங்காள விரிகுடா பகுதிகளில் எல்லை குறிப்பதற்காக இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. இரு நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர்களும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்தியாவில் அந்த சமயத்தில் அவசர நிலை நடைமுறையில் இருந்தது, கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதன் பிறகு இரு நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர்கள் இடையிலே ஒரு கடித பரிமாற்றம் நடைபெற்றது. அது மிக முக்கியமான ஒன்று, கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்தியா, அதாவது அந்த கடித பரிமாற்றத்தில் இரு நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர்களும் அந்த கடிதத்தை பரிமாற்றிக் கொண்டனர். இரு நாடுகளும் தங்கள் கடல் பரப்பின் மீதான இறையாண்மை பெற்றுள்ளன என்ற கருத்து அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்திய மீனவர்கள் இலங்கையின் முன் அனுமதி இல்லாமல் இலங்கை கடற்பகுதியில் மீன்பிடிக்க கூடாது என்ற கருத்து அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக, இலங்கை மீனவர்கள் இந்தியாவின் அனுமதி இல்லாமல் இந்திய கடல் பரப்பில் மீன்பிடிக்க கூடாது என்ற கருத்தும் அதில் இடம்பெற்றிருந்தது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், 1974 ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தை பொறுத்தவரை கச்சத்தீவு பகுதி, அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதியை இதற்கு முன்னர் எவ்வாறு இந்திய மீனவர்கள் உரிமை பெற்றிருந்தார்களோ அந்த வகையில் பயன்படுத்தலாம் என்ற கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. 76 ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம் இருவேறு மற்ற கடல் பரப்புகளில் போடப்பட்டது. இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம், 1976 ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தை பொறுத்தவரை வங்காள விரிகுடா மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். ஆனால் 1974 ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம் பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் போடப்பட்ட ஒப்பந்தம். 76 ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகு இரண்டு நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர்களிடையே பரிமாறிக்கொள்ளப்பட்ட அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், 1974 ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்திற்கு செல்லுபடி ஆகுமா, பொருந்துமா என்ற கேள்வி நம் முன் எழுகின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இல்லை, இதில் என்னென்னா, இது ஒரு ஒப்பந்தம் தான், சட்டம் இல்லை. ரெண்டு நாட்டினுடைய அதிகாரிகளுடைய பரிமாற்ற கடிதங்கள் தான். இதில் என்னென்னு பாருங்கள், கோடியக்கரையிலேருந்து தனுஷ்கோடி வரை இருக்கிற அந்த கடல் பகுதி வந்து பாக் ஜலசந்தி, அந்த பாக் நீரிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தனுஷ்கோடியிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து போகிற அந்த இதுக்கு வந்து மன்னார் வளைகுடா. கன்னியாகுமரியிலேருந்து கேரளாவுடைய கரை இருக்க நீரோடிங்கிற பகுதியில் இருக்கிற பகுதிக்கு வந்து மேற்கு கரை அல்லது அரபி கடல் அப்படிங்கிற சொல்லலாம். இங்கே சென்னையிலேருந்து கோடியக்கரை வரை வந்து சொல்கிற அந்த பகுதி கோரமண்டலம், சோழமண்டலம்ங்கிறது தான் வந்து 4 பிரிவு. இப்போ இதில் பிரச்சனை இருக்கிற இடம் வந்து பாக் ஜலசக்தி தான். நீங்கள் இந்த பகுதியில் அந்த பகுதியில் நீங்கள் வந்து வேறு, நீங்கள் வந்து தனுஷ்கோடியிலேருந்து கன்னியாகுமரி போகிற பகுதியில் எங்காவது 1-2 பிரச்சனை இருக்கலாம். ஆனால் குறிப்பாக வந்து இந்த பாக் ஜலசந்தி இதுதான், இங்கே தான் பிரச்சனை இருக்குன்னா, இங்கே தான் கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது நீங்கள் வந்து அந்த 2 நாட்டினுடைய அந்த ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறத விட சட்டம் இல்லை. 13வது சட்ட திருத்தம் ராஜபக்சே ஜெயவர்த்தனேவும் ராஜீவ்காந்தி போடப்பட்ட அந்த 13வது சட்ட திருத்தமே இலங்கையினுடைய உச்சநீதிமன்றம் செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. அப்போ இங்கே வந்து இது வந்து இரு நாட்டினுடைய ஒப்பந்தம் அப்படிங்கிற அடிப்படையில் இது வந்து ஒப்பந்தங்கள் சட்டம் ஆகலை. நீங்கள் வங்கதேசத்தினுடைய எல்லை பிரச்சனை வந்து 30 ஆண்டுகளாக இருக்குது. வங்கதேசத்தினுடைய பிரச்சனை இன்றைக்கி வந்து மோடியும் வங்கதேசமும் திரும்பி பேசிட்டு 119 சட்ட திருத்தம் செய்து கொண்டு அந்த எல்லைகளை வந்து மாற்றி அமைச்சு கொண்டு இன்றைக்கி வந்து அதை வந்து அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு நாட்டினுடைய இந்த நாட்டினுடைய நிலப்பகுதியை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த சட்டத்திற்கு விரோதமாக தான் இது நடந்திருக்கு. ஆனால் என்னுடைய கேள்வி என்பது, ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்தாலும் கூட கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிப்பதற்கு தமிழக மீனவர்களுக்கு உரிமை என்பது 1974 ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஒப்பந்தத்தை இலங்கை அரசு மதிக்க வேண்டும் அல்லவா? அதுதான் என்னுடைய கேள்வி. 76 ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகு 2 நாடு வெளியுறவுத்துறை செயலாளர்களுக்கு இடையில் பரிமாறிக்கொள்ளப்பட்ட அந்த கடிதத்தின் அடிப்படையில் அதை சுட்டிக்காட்டி 74 ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம் செல்லாது என்று இலங்கை கூறுவது சரியா? இல்லை, அதுதான் நீங்கள் இந்தியாவை வந்து அவர்கள் வந்து முற்றிலுமாக மதிக்கவில்லை, அவர்கள் அவமதிக்கிறார்கள் என்பது தான் இதனுடைய இது. நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துருந்தீங்க, இதுவரை நீங்கள் 300க்கு மேற்பட்ட மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 300க்கு மேலே. அவர்கள் வந்து இன்னமும் வந்து எந்த பொருளாதாரமும் இல்லாமல், அதாவது அடித்து காயப்பட்டு துன்புறுத்தப்பட்டவர்கள், இன்னமும் வந்து மீன்பிடி தொழிலுக்கே செல்ல முடியாதவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் மீனவர்கள் அந்த பகுதியில். அப்போ இன்றைக்கி வந்து இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கைங்கிறதே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இந்திய மீனவர்களுக்கு எதிராகவே இருக்குது. அவங்களுடைய அந்த ஆழ்கடல் மீன்பிடிங்கிற அதிலிருந்து மாறுபட்டு அவர்கள் வந்து வேற ஒரு முழுக்க வணிக நோக்கத்தோட இந்த பாக் ஜலசந்தியில் தான் இறால் மீன்களும்
அதிகமாக வந்து அந்த அந்த பகுதியில் தான் இருக்குது. நீங்கள் வணிக வேட்டை நடத்துகின்ற நோக்கத்தில் தான் இந்த 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 பகுதியில் குறுகிய சின்ன பகுதி, ஒரு சின்ன பகுதி தான். இந்த பகுதியில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து சேட்டலைட்டில் பார்த்தோம்னா காலையில் படகு போகிறத பார்க்கும்பொழுது பார்த்தா ஏதோ படையெடுப்பு போகிறது மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அந்த பகுதியை நீங்கள் பார்க்கும்பொழுது அப்போ இந்த இந்தியாவினுடைய இலங்கை 2 நாட்டினுடைய அந்த ஒப்பந்தத்தின் படியே வந்து இலங்கை வந்து மிக மோசமான ஒரு இந்தியாவுக்கு எதிரான இந்திய இறையாண்மைக்கு எதிராக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கு தீர்வு என்று பார்க்க போனால் இந்த குறுகிய கடல் பரப்பில் தமிழக மீனவர்களும் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களும் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த மோதல் என்பது நடைபெற்று வருகின்றது. தமிழக மீனவர்களை பொறுத்தவரை அவர்கள் வங்காள விரிகுடாவிற்கு சென்று மீனை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதற்கு இந்திய அரசு ஆழ்கடலில் சென்று மீன் பிடிப்பதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவி, அவர்களுக்கு தேவையான மானியம் போன்றவற்றை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. அவ்வாறு நடக்கும் பட்சத்தில் ராமேஸ்வரம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த படகுகள் அங்கிருந்து வங்காள விரிகுடாவிற்கு செல்வதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது? இதன் மூலம் இந்த மோதல் முற்று பெறுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது? இல்லை, முதல்ல வந்து என்னென்னா வந்து இந்த மீனவர்களுக்கு தேவையான அந்த வசதிகளை வந்து இந்தியா செய்யணும். வெறுமனே வந்து நீங்கள் வந்து இந்த இந்த ஒப்பந்தங்கள் வந்து உண்மையாகவே வந்து ஒப்பந்தங்கள் வந்து செல்லாத ஒரு ஒப்பந்தங்கள் தான். மீண்டும் வந்து எப்படி வங்கதேசத்தை எப்படி வந்து அந்த எல்லையை மறு ஆய்வு செஞ்சு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எப்படி வந்து இந்த திருத்தம் கொண்டு வந்தாங்களோ அதுபோல் கச்சத்தீவை மீட்பதற்கு இதுதான் முழு இந்த மீனவர் பிரச்சனைக்கு மிக முக்கியமாக தீர்வாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தான். நீங்கள் சொன்னீங்க எமர்ஜென்சி காலத்தில் வந்து அந்த 76ஆம் ஆண்டு நீங்கள் போட்ட அப்போ திமுக அரசு இங்கே எமர்ஜென்சியில் இருக்கும்போது அந்த அரசு கலைக்கப்பட்டது. அப்போ தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக எந்த அரசுமே இல்லாத சூழலில் தான் அவங்க வந்து 1976 ஜனவரியில் வந்து இந்த ஒப்பந்தத்தை வந்து கொண்டு வந்து போடுறாங்க. அப்போ முற்றிலுமாக தமிழர்கள் இந்த கச்சத்தீவு என்பது தமிழர்களுக்கு சொந்தமானது. இவங்க தொடர்ச்சியாக வந்து முதல்ல வந்து விடுதலை புலிகளுடைய ஆளுமை கடல் பகுதியில் 2/3 பங்கு புலிகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது எங்குமே ஒரு இடத்தில் கூட வந்து மீனவர்கள் தாக்கப்படவில்லை. தமிழக மீனவர்கள் தாக்கப்படவில்லை. அவ்வளோ பாதுகாப்பாக இருந்தார்கள். தமிழர்களுக்கு முற்றிலுமாக பாதுகாப்பாக இருந்தவர் விடுதலை புலிகள் தான். இன்றைக்கு விடுதலை புலிகளை அழித்தொழித்து விட்ட பிறகு மிக மோசமான தாக்குதலை தமிழக மீனவர்கள் மீது, இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்தியாவினுடைய முதல் இது என்னென்னா, இன்றைக்கி தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கச்சத்தீவை மீட்பதற்கு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் ஒரு வாதியாக இந்திய அரசும் சேர்ந்து கொண்டு, மத்திய அரசும் சேர்ந்து கொண்டு கச்சத்தீவை மீட்பதற்கு கச்சத்தீவை வந்து அது ஒப்பந்தத்தை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து வங்கதேசத்தினுடைய இதை வந்து நீங்கள் மாற்றுறீங்களோ அதுபோல் மாற்றணும். இதுதான் வந்து மீனவர்களுக்கு முற்றிலுமான ஒரு தீர்வாக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது பாக் ஜலசந்தி பகுதி என்பது மிக ஒரு குறுகியலான கடல் பகுதி. இந்த குறுகிய கடல் பகுதியிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் வங்காள விரிகுடா பகுதிக்கு சென்று மீனை பிடிப்பதற்கு தேவையான அந்த தொழில்நுட்ப உதவி, ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த பிரச்சனை தீர்வை எட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் கச்சத்தீவு என்பது இந்தியாவிற்கு சொந்தமான ஒரு பகுதி என்ற வாதம் தமிழகத்தில் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட அந்த கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது தமிழகத்தில் தொடர்ந்து நீடிக்கின்றது. இதுவும் நடைபெறும் பட்சத்தில் இந்த பிரச்சனை ஒரு முடிவை எட்டும் என்பது அனைவரினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது, கணிப்பாக இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து இது போன்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு 0 நாளை சந்திப்போம். நன்றி.